அண்மைச் செய்தி. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடிபோதையில் கத்திக்குத்து நிகழ்ந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சாலையோர தள்ளுவண்டி கடையில் உணவு சாப்பிட்ட 5 பேர் திடீரென தங்களுக்குள் தாக்கிக் கொண்டனர். சக நண்பரை கத்தியால் குத்திவிட்டு 4 பேர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். கத்திக்குத்தில் பலத்த காயமடைந்தவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே நடந்த இந்த கத்திக்குத்து சம்பவத்தால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடிபோதையில் நண்பர்களுக்கிடையில் கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் சிவனேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவனேசன், இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அதாவது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாத்தீங்கன்னா எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலை அந்த பகுதியில. அதுல அந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அருகேதான் காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் உள்ளது, காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளது, ரயில் நிலையம் என்ற முக்கிய பகுதியான அந்த பகுதியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தண்டு வண்டி கடையில் இட்லி உள்ளிட்டவைகளை உள்ளிட்டவைகளை அங்க வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில வெளியூர்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்கள் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மது அருந்திருக்காங்க. மது அருந்தி விட்டு அந்த பகுதியில இட்லி கடையில அவர்களோட மது பகுதியில இட்லி கடையில உணவு சாப்பிட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அந்த தகராறு பார்த்தீங்கன்னா அந்த மது போதையில் அவர்கள் அவர்களுக்குள் மாறி மாறி சண்டை போட்டுள்ளது. ஒருவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டுள்ளது. இந்த முதல்ல பாத்தீங்கன்னா விஸ்வேஸ் என்ற இது சரமாரியாக மற்ற நண்பர்கள் கூட வந்த நண்பர்களை கத்தியால் குத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் பாத்தீங்கன்னா அவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதுங்க. இதையடுத்து அருகே இருந்த பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து 108 ஆம்புலன்ஸ் அவரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட அவருடைய நண்பர்கள் அங்கிருந்து உடனடியாக அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் இருந்ததும் காவல்துறையினர் ரயில் நிலையம் பகுதியில் தேடியுள்ளனர். அப்போது ரயில் நிலைய பகுதியில் மறைந்திருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பா அந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாத்தீங்கன்னா இட்லி கடைகள் இருக்கும். அதே சமயத்துல காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் மிக அருகே உள்ளது. இதுக்கிடையே காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளது. இந்த நிலையில ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதாவது ஒரு கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றது என்பதை பார்க்கும் போது பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாத்தீங்கன்னா அந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெறும் போது அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள்லாம் அதிர்ச்சி அடைந்து அங்கேயும் சிதறி ஓடியதையும் அந்த மக்கள் அந்த பகுதியில் சொல்லியுள்ளனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையே கோவையில் நிலவி வருகிறதுங்க. ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு சிறுமி கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. தற்போது பாத்தீங்கன்னா அதாவது உச்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே ஒரு கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றுள்ளது. பொதுமக்களுடைய அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவனேசன்.